ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்கண்ணா. வணக்கம் ஐயா. ம். தொடர்ச்சியா நம்ம மீறல் அப்படிங்கிற தலைப்புல இந்த சீசனை பேசிட்டு இருக்கோம். அறிமுகம் செஞ்சிருக்கிறோம். முன்னாடி வந்து ஒரு அரசியல் வாழ்க்கையில அகமாற்றம் என்பது எவ்வளவு முக்கியங்கிறதுக்காக அகமாற்றமும் அரசியலும் அப்படின்னு பேசியிருந்தோம். அதை ஒட்டி இப்போ கடந்த வாரம் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அப்புறம் நீங்க இப்போ இன்னைக்கு சுட சுட வந்த நியூஸ் எஃப்சிஆர்ஏ சம்பந்தமாகவும், நேட் கிரிட்னு சொல்லிட்டு நேஷனல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி கிரிட்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து மெட்ரோபாலிஸில் அறிமுகம் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் ஹெட்லைன்ஸில் வந்திருக்கு. இது எல்லாமே செயற்கை நுண்ணறிவு சார்ந்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த மிகப்பெரிய மாற்றங்களை இந்த தேசிய அளவில் முன்னெடுக்கிறதுக்கான முயற்சி. அது எல்லாருடைய வாழ்க்கை, பொருளாதாரம், பிஹேவியர், அப்புறம் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயும் பெரிய விஷயத்தை கொண்டு வரோம். அதுதான் நம்ம இந்த நியூஸில் பார்த்தோம். அதை நீங்கள் ஒரு அறிமுகமாக சொன்னீங்கன்னா, இந்த எபிசோட வந்து மீறலில் செயற்கை நுண்ணறிவு எப்படிலாம் வேலை செய்யுது, தேசிய அளவுலையும் சரி, தனி மனித அளவுலையும், குழந்தைகள் வரைக்கும் அது எப்படி வேலை செய்யுது, என்னென்ன மீறல்களை செயற்கை நுண்ணறிவு வந்து நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேசுறதுக்கு தான் இந்த எபிசோடு. அதனால் நீங்கள் அந்த வாசித்த ரெண்டு சூடான செய்திகளையும் சொல்லிட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம் நினைக்கிறேன். செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நண்பர் எனக்கு ஒரு குறும் செய்தி அமைச்சிருந்தாங்க. டேட்டா சென்டர்னு சொல்றோம் இன்னைக்கு, மிகப்பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்றது. ஆ. இது யாருக்கு தேவை அப்படின்னு ம். பயன்பாட்டுக்கு வந்ததுன்னா எல்லாரும் பயன்படுத்த தான் செய்வாங்க. நம்ம ஊர்ல ம். படம் போடுறதுக்கும் இருக்கிற போட்டோவை மாற்றி அமைக்கிறதுக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். ம். ஆனால் ம். யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா மோனோபோலிஸ்க்கு தான் இது தேவை. ம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டேட்டாவையும் ம். கண்ட்ரோல் பண்றதுக்கு சில நிறுவனங்கள் முயற்சி பண்ணுது இல்லையா? ம். அவங்களுக்கு தான் பெரிய டேட்டா சென்டர் தேவை, அவங்களுக்கு தான் பெரிய அளவு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தேவை. எல்லா விஷயத்தையும் நான் ஒண்ணா திரட்டினா, அதாவது எங்கெல்லாம் எதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஒண்ணா திரட்டினோம்னா அதை வச்சு நாம வந்து தொடர்ந்து லாபம் சம்பாதிக்கலாம். ம். அதை வந்து வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு பேருக்கு விற்கலாம் அப்படின்னு. ம். அது குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வெவ்வேறு விதத்தில் நமக்கு விற்கப்படுகிறது. ம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாதவர்களுக்கு அது வந்து ஒரு விளையாட்டு பொருளாக விற்கப்படுது. ம். இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அதை வந்து ஒரு கேளிக்கை பொருளாக அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக விற்கப்படுது. ம். இதை வச்சு நான் வந்து சந்தையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு கண்ட்ரோல் பொருளாக விற்கப்படுது. ம். இதை வச்சு நான் மக்களை இன்னும் தீவிரமா கண்காணிக்க முடியுமா அப்படின்னு மையப்படுத்தல் அரசாங்கங்களுக்கு அது வந்து தங்களுடைய குடிகளை வந்து தொடர்ந்து கண்காணிக்கவும் அவர்களுடைய வேலை செய்யக்கூடியதை பார்க்கவும். ஆனா எல்லாத்த விட மிகப்பெரிய அப்ளிகேஷன் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ம். சந்தையை நிர்ணயம் பண்றதுக்கு தான் அது. சின்ன ம். குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு செயலும் ம். செயலும் செயலின்மையும், ம். நாம எதை பார்க்கிறோம், எவ்வளவு மணி நேரம் பார்க்கிறோம், என்னதுக்காக பார்க்கிறோம், நம்மளுடைய ம். சப்ஜெக்ட் என்னென்ன மாதிரி மாறுது, ம். நம்ம காலையில் என்ன வீடியோ பார்க்கிறோம், நம்ம மதியம் என்ன பார்க்கிறோம், சாயங்காலம் எதை பார்க்கிறோம், எந்த ம். ஆப் பயன்படுத்துறோம், எந்த ம். ஆப்ல அதிக நேரம் கவனம் செலுத்துறோம், ம். என்ன விதமான படங்கள் நம்ம பார்க்கிறோம், ம். இது எல்லாமே தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய தினசரி வாழ்க்கையை ம். இப்படிதான் அப்படின்னு முதல்ல வந்து அதை ஆராய்ந்து அதற்கு தேவையான அனைத்து தரவுகளையும் ஒண்ணா திரட்டி ம். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றது. ம். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய வளம், இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வாழ்க்கை, இது எல்லாத்தையும் எப்படி நிர்ணயம் பண்றேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த
தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு நிர்ணயம் பண்ற நிலைமையில இருக்குது. அந்த ம், அளவுக்கு சந்தையுடைய ம், கட்டுப்பாட்டுக்கு கீழே தனி மனித வாழ்க்கையை ம், கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வர அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்குது. அதுதான் இந்த ம், செயற்கை இந்த நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ உடைய மிகப்பெரிய தாக்கம் எங்க இருக்கும் அப்படின்னா, ம், மற்ற இடங்களை விட எனக்கு இந்த சந்தை பொருளாதாரத்தில் தான் அது வந்து இதுவரைக்கும் எப்போதும் இல்லாத அளவுக்கு. ஏன்னா அரசாங்கங்களும் பார்த்தோம்னா ம், அஹ், பல தளங்கள்ல வந்து நம்மளுடைய அஹ், அரசாங்கத்தோட நாம் வச்சிருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸா மாத்த 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 ம், என்ன ஆகுதுன்னா, அதற்கு பல பிரைவேட் கம்பெனிகளுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது அரசாங்கத்துக்கு அந்த டிஜிட்டலா ம், மாத்துறதுக்கு. ம், அப்போ அதான் நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி நீங்க ஒரு ரயில்வே இது நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ம், ஒரு ரயில்வே டிக்கெட் வாங்கணும்னா உங்களுக்கும் இந்திய ரயில்வே துறைக்கும் ஆனது. நீங்க போய் கியூல நிப்பீங்க, ஒரு ஃபார்ம்ல பேர் எழுதி கொடுப்பீங்க. அதை வந்து அங்க கிளார்க் வாங்குவாரு, டிக்கெட் இருக்கான்னு பார்ப்பாரு. உங்களுக்கு டிக்கெட் இருந்துச்சுன்னா போட்டு கொடுப்பாரு, இல்லைன்னா வேற ட்ரெயின் மாத்திக்கோங்க அப்படின்னுவாரு. அது என்ன ட்ரெயின் அவரே சொல்லுவாரு. ம், இல்லைன்னா இல்லைன்னு திருப்பி கொடுத்துருவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ம், இதுல நீங்க வந்து எவ்வளவு பேர் போறீங்க, அவங்க வயசு என்ன, அவங்க யாரு, எங்க இருந்து ம், போறீங்க, எந்த ஊருக்கு போறீங்க, எந்த டிக்கெட் வாங்குனீங்க, எவ்வளவு அதுக்கு செலவு பண்றீங்க, என்ன ம், தேதியில போய் என்ன தேதியில வர்றீங்க, ம், இது ஒவ்வொரு செய்திக்கும் இதுல இருக்கிறதுக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கு. ம், ஆனால் அந்த வேல்யூ வந்து இது நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. உங்களுக்கும் ரயில்வேக்கும் முதல்ல மாத்திரம். ம், இப்போ அதே ஒரு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒரு 11 கம்பெனிக்கு போகுது. ம், ஒரு ஒரு டிக்கெட்டை நீங்க வாங்குறதுக்கும் நீங்க ஒரு 8ல இருந்து 12 கம்பெனி வரைக்கும் அது வந்து அதுல வந்து பங்கு பெற்றா தான் உங்களால வந்து ரயில்வேல டிக்கெட் வாங்க முடியும். ம், இந்த கம்பெனிகள் எல்லாம் அவங்க கிட்ட நீங்க சப்மிட் பண்ற அந்த டேட்டாவை வந்து எப்படி வேணா பயன்படுத்தலாம் இல்லையா? ம், ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது நம்மளுடைய அரசாங்கத்தோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிவர்த்தனையும் ம், அரசாங்கம் வந்து இடையில இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது அதற்கு ம், எக்கச்சக்க விதமான கமர்ஷியல் விற்பனைக்கான வாய்ப்புகள் அதிகம். ம், அதை வந்து இவங்க எல்லாருமே பயன்படுத்துறாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ம், அதனால தான் நம்ம வந்து நமக்கு ஏதோ ஒன்றத்தை பத்தி பேசணும்னா அந்த விளம்பரம் வருது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து அதிகம் இது இது வந்து 2 பேர் உட்காந்து பேசினாலே உங்க ஃபோன் உங்களை விட்டு கேட்டுட்டே இருக்குது. அதை பத்தி விளம்பரம் உங்களுக்கு அனுப்புது. ம், ஸோ அது வந்து தொடர்ந்து நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ம், அந்த மாதிரி விளம்பரங்கள் தொடர்ந்து நமக்கு வருவது, அதை வச்சு நம்மளை கண்ட்ரோல் பண்ண முயற்சிப்பது, இது ம், எல்லாமே சந்தையில தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதை ம், நோக்கித்தான் நாம் தள்ளப்படுகின்றோம் அப்படின்றது ம், தான் எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் வந்து இது வந்து நான் தனியார் நிறுவனங்கள் இதை பண்றதுல எந்த தவறும் கிடையாது. அவங்க பண்ணிட்டு போட்டோம். ஆனால் தனிநபர் உரிமை அப்படின்றது நம்ம அரசாங்கத்துக்கிட்ட வந்து நம்பி நம்ம வந்து சில தகவல்களை சொல்லும்போது, அதை அரசாங்கம் வந்து எந்தவித கட்டுப்பாடுமின்றி அனைவரிடமும் அதை பகிர்ந்துக்கும் போது தான் வந்து பல ம், கேள்விகள் வருது. தனிநபர் உரிமைன்றதும் மனித உரிமைன்றதும் எங்க முடியுது, ம், எங்க சர்வைலன்ஸ் கேபிட்டலிசம் ஆரம்பிக்குது, ம். எந்த நீங்க இடத்துல இந்த சொல்லும்போது எனக்கு ரெண்டு கண்ட்ரோல். விஷயம் தோணுது. ஒண்ணு வந்து அந்த டிஜி யாத்ரா வந்து அதுவுமே தனியாருடைய ஆப் மாதிரி தான் தெரியுது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல இல்ல, தனியார் தான் அது. அது 2வது இந்த பஸ் டிக்கெட் இப்போ. பஸ் டிக்கெட்ல முன்னாடி காசு குடுப்போம், வாங்குவோம் எல்லாம் இருந்தப்போ, இப்ப யுபிஐ வந்ததுக்கப்புறம், அந்த பேசஞ்சருடைய ப்ரொஃபைல வந்து வேற ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு தான் குடுக்குற மாரி எனக்கு தோணுது. அரசாங்கத்துக்கு டேட்டால இருக்கிற மாரி தோணல. அது சென்னை ஒண்ணா இருக்கலாம். இல்ல ஓவரால் டிஎன்எஸ்சிடிசில இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே, ஏதோ ஒரு இப்போ ரேசர் பே மாரியான ஒரு கம்பெனியோ, ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் கேட்வே கூட இப்ப ஏன்னா அரசாங்கத்துக்குன்னு ஒரு பேமெண்ட் கேட்வே இருக்கிற மாரி தெரியலையே. இப்ப யுபிஐ பேஸு, பிம்மு அது இதுன்னு சொன்னாங்களே தவிர, பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்றது வந்து கூகுளையோ, இல்ல பேடிஎம்மோ தான் யூஸ் பண்றோம். இப்போ ஃபோன்பே பெய்டு வெர்ஷனா மாத்திட்டாங்க வேற. அப்ப இந்த நிறுவனங்கள் வந்து நம்ம வெறும் பேமெண்ட் கேட்வேவா பார்க்குறோம். ஆனா அது அழகா ப்ரொஃபைல் ப்ரூஃபிங் பண்ணுது.
யாரு, எந்த ஊர்ல இருந்து எவ்வளோ பேர் பயணிக்கிறாங்க. அஹ், நீங்க சொன்ன மாதிரி ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தால் ஃபேஷியல் ரெகக்னைசேஷனு, பஸ்ஸாக இருந்தாக்கா உங்களுடைய கமர்ஷியல், உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்கேலு, நீங்கள் உங்களுடைய எக்கனாமிக் ஸ்கேல்னு சொல்லுவோம்ல, அது பண்ணிடுது. இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தனியார்கிட்ட, ஏன்னா இப்ப அரசாங்கம் கிட்ட இருக்கும் பொழுதே நமக்கு பெரிய சிக்கல் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு எபிசோடில் நம்ம பேசணும், ஏர்வேஸில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சருடைய டேட்டாவை விற்றே ஒரு கம்பெனி சர்வே வச்சுன்னு. இப்போ பேசஞ்சரை டிரான்ஸ்லேட் பண்ணதை விட அந்த பேசஞ்சருடைய தரவுகளை விற்று அவங்களுடைய கேபிட்டலை உயர்த்திக்கிட்டாங்கன்னு பார்த்தோம் ஒரு ம், எபிசோடில். ம், ம். சர்வைலன்ஸ் கேபிட்டலிசம்னு அந்த புக்கை அறிமுகப்படுத்தும் போது இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள் தான் பேசியிருந்தோம் அரசியல் ரீதியாக. ஆனால் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் அரசாங்க அரசாங்கத்தினுடைய தரவுகள், தனியாருடைய தனிநபர் தரவுகள் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறத தாண்டி, அரசாங்கமே பெரும்பாலும் 99% தனியார் நிறுவனங்கள் கிட்ட தான் அந்த தரவுகளை சேகரிக்க உரிமை கொடுத்துருக்கு. இப்போ ஆதார் உட்பட அரசாங்கத்துக்குன்னு ஒரு தனி என்டிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே தனியார் தான் வச்சிருக்கிறாங்க. இப்போ நார்த் இந்தியாவில் பல இடங்கள் ஆதார் ஐடென்டிட்டியை ஒத்துக்க மாட்றாங்க. இங்கேருந்து போகும்போது தெரியுது. ஏர்போர்ட்டில் கூட நீங்கள் வந்து ஆதார் ஐடென்டிட்டியை ஒத்துக்க மாட்றாங்க. ஓ டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க. ஆமாம், நான் உத்தரகாண்ட்லேயும் பார்த்துட்டேன். இப்போ கார் ரெண்டல் சர்வீஸ் எவனுமே ஆதார் கார்டை ப்ரூஃபாக எடுத்துக்க மாட்டான் நார்த் இந்தியாவில். முன்னாடி கொடுத்தா ஒத்துப்பாங்க கார் பைக்லாம். ஆதார் கார்டை வந்து அது 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 வேலிட் இல்லைங்கிறானுங்க. ப்ரைவேட் பிளேயரும் சொல்கிறான், ஏர்போர்ட்டில் சொல்கிறாங்க ஆதார் கார்டு வந்து வேற ப்ரூஃப் இல்லைனா தான் ஆதார் கார்டே கொண்டு பார்க்குறானுங்க. இல்லைன்னா வேற ஏதாவது கொடுங்குறான் சில ஏர்போர்ட்டில், அந்த செக்யூரிட்டி சர்வீஸில். டிஜி யாத்ரா இல்லைன்னா நீங்கள் காட்டி தானே போய் ஆகணும் அப்போ. ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஏன்னா இப்போ மேகாலயாவில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இப்போ இருக்கிறதுல ஈஸியான ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் கிரியேட் பண்ணுறது எதுனா ஆதார் கார்டுன்ட்டாங்க. நம்ம நினச்சோம் அதில் ஏதோ ஐரிஷ் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஆச்சா போச்சான்னு. எந்த இடங்கள்ல நம்மளுடைய இப்போ கேஒய்சி தாண்டி நம்ம ஆதாரை வச்சு பண்ணுற டிஜிலாக்கர் சிஸ்டத்தில் ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அது எங்கேயுமே ரீவெரிஃபை பண்ண போகிறது இல்லையா? அதனால இன்ட்ரூடுக்கு நேஷனல் செக்யூரிட்டிக்கே இவங்க சொல்கிறபடி த்ரெட்டுன்னு பார்த்தா ஆதாராக தான் இருக்குது. இதெல்லாம் இவங்களுடைய லூப் ஹோலாக ஒரு பக்கம் இருக்குது. இப்படி ஓட்டைகளை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு மனிதன் முகத்தை பார்த்து அவன் அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் மனது எப்படி வேலை செய்யுது, அவன் திருடுவானா, திருடனை கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம், திருடுவானா இல்லையான்னு இது பண்ணி அவனை ஒரு குரூப்பிங் பண்றது, ப்ரொஃபைல் குரூப் பண்றதுலாம் வ வரப்போகுதுன்னு நினைச்சா நமக்கு சிரிக்கிறதா அல்லது அமெரிக்காவில் ஆல்ரெடி இருக்குது. அஹ், அமெரிக்காவில் ம், அதாவது ம், ப்ரெடிக்ட் பண்றாங்க. ம், இந்த ஆள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணக்கூடும் அப்படின்ற ஒரு அனுமானத்துல அவர்களுடைய சோஷியல் மீடியா போஸ்ட், அவங்க பண்ணியிருக்கிற இது வரைக்கும் அவங்க செய்யற இது அஹ், இதெல்லாம் வச்சு உளவியல் ரீதியில அவங்கள வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ம், அதன் மூலமாக இவர்களால் வந்து நாட்டுக்கு தொல்லை வரும் அப்படின்னு இந்த ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்னு சில இடங்கள்ல பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா, அது மாதிரி ப்ரிவென்டிவ் கஸ்டடியில வந்து அது பர்டிகுலர்லி யாருன்னா இந்த ஜுவனைல் டெலிங்க்வெண்ட் அப்படின்னுவாங்க தெரியுமா? அதாவது இந்த ஆமா, இளம் சிறார்கள், அந்த இவங்களுக்கு வந்து கிரிமினல் டெண்டன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி, ம், அதுவும் கருப்பு நிறத்தவர்களை வந்து அதுலயும் ரேஷியல் ப்ரொஃபைலிங் அதெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு போன வருஷமே வந்து இதை பத்தி எழுதியிருந்தாங்க. ம், நம்ம ஊர்லயும் இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதுல வந்து எல்லா விதமான ப்ரிஜுடைஸும் இருக்கு. ம், ரேஷியல் ப்ரிஜுடைஸ், ரிலீஜியஸ் ப்ரிஜுடைஸ், ம், அதுல வந்து ஸ்கின் கலரை வச்சு ப்ரிஜுடைஸ், இது எல்லா விதமான விஷயங்களும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம், அது இருந்துச்சுன்னா முகத்தை வச்சு ஒரு மனுஷனை வந்து, இப்போ நம்ம ஊர்ல சொல்றோம் இல்லையா, சில சமயங்கள்ல வந்து காவல்துறை வந்து ஒரு ஆளை பார்த்துட்டு நீ இப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு, ம், அது அப்படியே மிஷின் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ம், அண்ட் இப்போ காவல்துறையில யாராவது ஒருத்தர் வந்து முகத்தை பார்த்துட்டு இவனை பார்த்தா எனக்கு இப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் இன்னொரு காவல்துறை அதிகாரி வந்து தட்டி கேட்க முடியும் ஏன் என்னன்னு. ம், ஒரு மிஷின் பண்ணுதுன்னா அது வந்து உடனே அவங்க வந்து இது வரைக்கும் சோஷியல் மீடியால என்னென்னலாம் போஸ்ட் போட்டிருக்காங்கன்றது எங்கேயாவது தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு ம், அது எல்லாத்தையும் ஒன்னாத்தையும் சேர்த்து
ம். அதற்கேத்த மாரி ஒரு புதிய உளவியல் அளவிலான 2 அகாடமிக் பேப்பரையும் நிமிடத்துல எழுதி, ம். இந்த மாரி சோசியல் மீடியா போஸ்ட் போட்டா, இந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து, இந்த மாதிரி ம். ஒரு வயலன்ட் விஷயத்த செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ம். அதற்கு வந்து ஆதாரம் இந்த பேப்பர் தான். ம். அப்படின்னு உங்களுக்கு ஒரே நிமிஷத்துல இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி குடுக்கக்கூடிய அளவுல இந்த நுண்ணறிவு இந்த ஏஐ இருக்கு இப்போ. ம். அப்போ இது எத நம்புவீங்க நீங்க? ம். அந்த மனுஷன நம்புவீங்களா? இல்ல அந்த மெஷின் சொல்றத நம்புவீங்களா? அதான். அங்க தான் நம்ம இப்ப தள்ளப்படுறோம். ஒரு ம். சமூகமாக நம்ம வந்து அங்க தான் தள்ளப்படுகிறோம். ம். ம். அதான் இது இது வந்து ஒரு பக்கம் தொழில்நுட்ப ரீதியா நடக்கக்கூடிய செக்யூரிட்டி பிரீச், பிரைவசி அதுன்னு பேசுறோம். இன்னைக்கு பள்ளிக்கூடங்களும் சரி, கல்லூரி, வேலை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த அ நமக்கு தெரியல நெறைய விஷயம். என்ன நடக்குதுன்னு. ஆம், ஆ குழந்தைகள் கையில இருக்கக்கூடிய செல்ஃபோன் வந்து என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியல. அது அது அத அத பத்தி தேடி தேடி பார்க்கும்போது இந்த சர்வைலன்ஸ்லயும் சரி, ஏஐலயும் சரி தேடும் பொழுது, அது என்னென்ன மாரி தரவுகள வந்து ஒரு ஃபோன் எடுக்கும் அப்படிங்கிறத, ம். இப்ப பெரும்பாலும் பேரண்ட்ஸ் உணர்றாங்களோ இல்லையோ, மிடில் கிளாஸ்ல டீச்சர்ஸ்க்காவது தெரியணும். ஆனா அவங்களுமே இப்போ டெஸ்ட்ல இருந்து, அப்புறம் சில விஷயங்கள்லாம் கத்துக்கிறதுக்கு யூடியூப் லிங்க்லாம் அனுப்புவாங்க. நெறைய குழந்தைங்க இப்போ டெக்னோ ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க வீடியோ கிரியேட் பண்றதில்ல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வீடியோ முன்னாடிலாம் ஒரு கான் அகாடமி மாரியாவது காட்டுவாங்க. அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா, அதில ம். முழுக்க முழுக்க மனிதனுடைய தலையீடு தான் இருக்கும். ரெக்கார்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அதில எத நீங்க ஏஐ பண்றது ரொம்ப கஷ்டம். கான் அகாடமி வீடியோஸ வந்து நீங்க பார்க்கலாம் அவ்வளோதான். ஆனா, இப்போ இவங்க ம். அனுப்புறதெல்லாம் அதுவே கிரியேட்டட் பை ஏஐயா இருக்கு. அப்புறம் அது ரன் பை ஏஐன்னு இருக்கு. கன்சியூம்டு பை ஏஐயா இருக்கும்போது, இவங்களுக்கு அது தெரியல. அதில இப்போ உதாரணத்துக்கு குழந்தைங்களுடைய பர்சனல் டேட்டா. அந்த குழந்தையுடைய வயசு என்ன? அதனுடைய ஜெண்டர் என்ன? அதனுடைய அ பிசிக்கல் அ ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாரி ரேஷியல், அப்புறம் ரிலிஜியஸ் ஃபேக்ட் இதெல்லாம் இப்ப ஒரு பெர்சனல் ஐடென்டிட்டி டேட்டான்னு சொல்லுவோம்ல, அது மாரி. 2வது அந்த குழந்தை பயன்படுத்தக்கூடிய டிவைஸு, அப்புறம் லொகேஷனு, அப்புறம் டேட்டா ஸ்பீடு இதெல்லாம் வந்து நம்ம யூசுவலா டிவைஸ் டேட்டான்னு சொல்லுவோம் ஐடில. இது 2யும் வச்சுக்கிட்டு அந்த குழந்தை பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் எடுத்து வச்சுக்குது அது. பெரியவங்களுக்கும் இது பொருந்தும். நான் ஏன் குழந்தைன்னு சொல்றேன்னா, குழந்தைங்களுக்கு நாமளாவது கன்சென்ட்டோட உள்ள போவோம். குழந்தைங்க அதெல்லாம் யார் இப்ப அக்செப்ட் ஆல் தானே. குக்கீஸோ சரி, எந்த பெர்மிஷன் கேட்டாலும் நம்ம என்ன பண்றோம், அக்செப்ட் ஆல்ன்னு குடுத்து அப்ப வேலை நடக்கணும். படிக்கிறதே கிடையாதுல்ல. அது மாதிரி. அப்ப பிஹேவியரு அது அந்த குழந்தைக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த குழந்தை எதெல்லாம் பார்க்கும்போது எப்படியெல்லாம் சத்தம் போடுது. ஏன்னா, நீங்க வீடியோ பார்க்கும்போது மைக் ஆன்ல இருக்கு. ஃபோன் கால் பேசும்பொழுது கேமரா ஆன்ல இருக்கு. இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அம் ஆல்ரெடி ஏன்னா இப்போ அ சில புது ஃபீச்சர்ஸ்லாம் நான் அப்டேட் ஆன பிறகு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா, நாம நெனச்சுன்னு இருக்கிறோம் 3:4ல ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோன்னு. அது பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீன்ல எடுத்து தான் நமக்கு கிராப் பண்ணி காட்டுது. நமக்கு தேவைப்பட்டா அத எக்ஸ்பாண்ட் பண்ணிக்க முடியுது இப்போ. அப்ப நம்மளையும் மீறி நம்ம நெனச்சுன்னு இருக்கிறோம், முன்னாடி காட்டுற நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு வேலை செய்யுதுன்னு. அத அப்படி பண்றதில்ல. அது எல்லா விதமான டிவைஸ்லயும் பார்க்குறோம். ஃபோனு, கேமரா, லேப்டாப் எல்லாமே நம்ம நினைக்கிற மேல இருக்கிறது வேற, நம்ம குடுத்துருக்கிற பெர்மிஷன் வேற. அதாவது ப்ராம்ப்ட் வேற, பெர்மிஷன் வேறயா இருக்கு. இது எல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபேமிலியவே ஒரு குழந்தைய வச்சு ஒரு ஃபேமிலியவே அனலைஸ் பண்ணிட முடியுது. ஏன்னா, ஒரு குழந்தை வச்சிருக்கிற டிவைஸு, அதனுடைய டேட்டா ஸ்பீடு, அதனுடைய லொகேஷனு, அடுக்குமாடி குடியிருப்பா? இல்ல அது ஸ்லம்ல இருக்கா? இல்ல மெட்ரோபாலிஸ்ல இருக்கா? இல்ல கிராமங்கள்ல இருக்கா? குடிசை வீடுகள்ல இருக்கா? அது எல்லாமே இந்த தரவுகள வச்சு இது பண்ணுது. இத வச்சு தான் குழந்தைங்கள மீண்டும், 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 மீண்டும் அந்த டிவைஸ்க்குள்ளேயே வச்சிருக்கிற மாதிரியான நான் இது குழந்தைங்க பயன்படுத்தக்கூடிய மேஜர் பிளாட்ஃபார்மா சொல்றேன். ஆப்பா சொல்லல. பார்க்கும்போது விஷுவல் ஆப்ஸு நெறைய இருக்கு. அ எஜுகேஷன் டெக் ஆப் மாரி சும்மா வெக்காபுலரி போடுறது, அப்புறம் கிராஸ்வேர்ட்ஸ் போடுறது இது மாரி ஏதோ ஒண்ணு. அது மாரி கேமிங், அப்புறம் ஸ்மார்ட் டிவி வந்து குழந்தைங்க அதிகம் யூஸ் பண்றாங்க. ஆ இன்னைக்கு பெரும்பாலுமான டிவி ஸ்மார்ட் டிவி ஆயிடுச்சு. இப்போ வர்றது ரூ. 10,000 ரூ. 5,000 குடுத்து வாங்குனீங்கன்னா கூட ஸ்மார்ட் டிவி ஆயிடுச்சு. அது போக அ அ எல்லா சர்ச் என்ஜினும்
ஷாப்பிங் ஆப்போட கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் கூகுள் பண்ணாலும் சரி, சேட் ஜிபிடியில் இருந்தாலும் சரி, யூடியூப்பில் இருந்தாலும் சரி, சர்ச் பார் இருக்கிற இடம் எல்லாமே உங்களுக்கு ஷாப்பிங் ஆப்போட தொடர்புடையதாக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்கூல் பிளாட்ஃபார்ம்ஸு. ஸ்கூல் வந்து திருப்பி 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 குழந்தைங்களுடைய விஷயங்களை வெறும் தரவுகளாக, இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறது, ஒரு குழந்தை வந்து நோட்டு, பேனா, பென்சில் வச்சு எழுதும்போது அந்த குழந்தையுடைய உள்மனசு கற்பனைகள் மட்டும்தான் அதில் வெளிப்படும், அல்லது அது சேகரித்து வச்ச தரவுகள் வெளிப்படுமா இருக்கும். இதில் அந்த குழந்தைய பற்றின பிஹேவியரோ, பாடியோ, ரேஷியலோ, ஜெண்டரோ எதுவுமே அதில் வந்து பதிவாகிறது. அதுவே ஒரு டிவைஸில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு ஹோம்ஒர்க்கையோ இல்லை விஷுவல் என்கேஜ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணும் பொழுது, அந்த குழந்தையின் அனைத்து தரவுகளும் அந்த டிவைஸ் உள்ள பதிவாகுது. இவங்க ஒரு 1/2 மணி நேரம் ஆக்டிவிட்டி குடுக்குறாங்கன்னா, மீதி 23 மணி நேரமும் அந்த குழந்தைய எப்படி என்கேஜ் பண்ணணும்னு அந்த டிவைஸ் முடிவு பண்ணுது. அத எப்ப தூங்க வைக்கணும், எப்ப எழுந்துக்க வைக்கணும், அந்த மாரி அது இப்ப இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா லாங்குவேஜ்ல பேசணும்னா, அதுல ஹூக்குங்கிறாங்க. என்னென்னமோ வார்த்தை சொல்றாங்க இல்லையா? ரேஜ் பெய்ட்டு, கிளிக் பெய்ட்டு அந்த மாரி. இது எல்லாத்துக்கும் ஒரு குழந்தை மனசு வந்து தன்னை அறியாம இப்ப நாம வந்து தெரிஞ்சு ஒருத்தன பழிவாங்குறோம். யா ஆனா குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய பழிவாங்குற உணர்வு வந்து அது தான் அறியாமலேயே தூண்டப்படக்கூடியதாகவும், எதிரிகளே இல்லாத எதிரிகள உருவாக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம நெறைய உருவாக்கி வச்சிருக்கு இந்த ஏஐ. அந்த குழந்தைக்கு எதிரின்னு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஒரு விர்ச்சுவலா ஒரு எதிரிய உருவாக்கி அதோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. அ அங்க எந்த விதமான மனித உணர்வுகளோ, ரிலேஷன்ஷிப்போ எதுவுமே இல்லாமயே ஒரு 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 கற்பனை எதிரியோடயே குழந்தை வாழ்ந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதுல அதிகமா சோர்வடைஞ்சிருவாங்க. இது வந்து குழந்தைங்க சம்பந்தமான விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் பெரும்பாலும் இது மறைமுகமா அது அது எல்லா அல்காரிதத்தையும் வேலை செஞ்சா கூட, டிவைஸ்லேருந்து ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப அவசியம்னு பார்க்குறேன். இன்னொன்னு ம அம் நீங்க வந்து லாகின் பண்ணாம எதையுமே பண்ண முடியல. உங்களுடைய பிரைமரி விஷயமே ஏதோ ஒரு கிளவுட் லாகின் ஆயிப்போச்சு இப்போ. ஏன்னா மினிமம் கிளவுடு உங்களுக்கு ஃப்ரீயா வேலை செஞ்சுன்னு தான் இருக்கு. அது iCloud-ஆ இருக்கலாம், அல்லது Googleல இருக்கலாம், அல்லது Microsoft-உடைய OneDrive-ஆ இருக்கலாம். ஒரு மினிமம் கிளவுடு வந்து உங்களுக்கு குடுக்கறது காரணமே, நீங்களா குடுக்காத எல்லா தரவுகளையும் அது எடுத்து வைக்குது, அந்த கிளவுட்ல. அப்போ நீங்க லாகின் பண்ணாம எந்த ஆப்பையும் யூஸ் பண்ண முடியாதுன்னும் பொழுது, எய்தர் பை ஃபோன் நம்பர் ஆர் மெயில் உங்களுடைய கிளவுட் ஆக்டிவேட் ஆயிடுது. உங்க கிளவுட்லயே அது வந்து இப்ப ப்ராப்பர் குரூப்பிங் நான் காலைல சொன்ன மாரி தான். இப்ப நீங்க ஃபோட்டோ முன்னாடிலாம் அப்லோட் பண்ணா, அத பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு இது ஏதோ சௌகரியமான ஒரு ஸ்கீம் குடுத்துட்டாங்கன்னு நம்ம நெனைக்கிறோம். அ இந்த இதெல்லாம். ஆனா, அ இது வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணுதுன்னா, நம்மளே அறியாம நம்மளுடைய தரவுகள, முகங்கள ஒரு 3Dயா கன்வெர்ட் பண்ணி, அந்த என்ன சொல்றது? குரூப்பிங் பண்ணிடுது. அ பண்ணி ஃபோல்டர் போட்டு, அ சில ஆப்லாம் வீடியோவே கிரியேட் பண்ணிடுது. உங்களுடைய எமோஷன்ஸ. இப்ப நீங்க ஜூன் மாசம் எப்பப்பலாம் சந்தோஷமா இருந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு வீடியோ பண்ணி குடுக்குது. இதெல்லாம் முன்னாடி பெரிய வேலையா இருக்கும். உட்காந்து செய்யறதுக்கு நீங்க வந்து ரெடி பண்றதுக்கு. இப்போ வந்து அதெல்லாம் ரொம்ப இப்போ இது வந்து நமக்கு ஒரு ஃபேவர் பண்ணுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. நான் நீங்க எப்பலாம் சந்தோஷமா இருந்தீங்களோ, அதுல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் அது புரிஞ்சுக்குது. இப்போ ஒரு காட்டன் அப்படின்னு பேசினா, காட்டன் சம்பந்தமா. ஒரு ரப்பர்ன்னு பேசினா, ரப்பர். நீங்க பொருள் பத்தி பேசணும்னு அவசியம் இல்ல. மெட்டீரியல பத்தி பேசினாலே உங்களுக்கு வந்து அ அத வந்து ஒரு ப்ரொஃபைல் பண்ணி வச்சுக்குது. இப்போ உங்களுடைய குரல், உங்களுடைய இமேஜ், உங்களுடைய விஷுவல், உங்களுடைய சிரிப்பு, அழுக, சத்தம், அ அமைதி, அ ஈவன் செக்சுவல் ஆக்டிவிட்டி, அப்புறம் உங்களுடைய மெடிடேட்டிவ் பேட்டர்னு, வாக்கிங் எல்லாமே ஒரு டிவைஸ் வந்து ரெடி பண்ணி உங்களுக்காக ஒரு ப்ரொஃபைல் பண்ணி வைக்குதுன்னா, இது அடல்ட்டுக்கு ஏதோ ஒரு மாதிரி நடக்குது அப்படின்னா, அ உலக அளவுல இன்னைக்கு பெரும் கவலையா நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த போர்னோகிராஃபி உலகத்துல ப அ குழந்தைங்களுடைய விஷுவல்ஸ் அதிகமா பார்க்கப்படுதுங்கிற தரவுகள் வந்து எழுதிக்கின்னே இருக்கிறாங்க. யூரோப்லயும், அமெரிக்காலயும். இதெல்லாம் வந்து தானா நடக்கறதில்ல. நமக்கே தெரியாம பெரும்பாலும் அது வந்து அம் விஷுவல் வந்து ஆட்டோவா ரெக்கார்ட் பண்ணது தான் இருக்கு. சின்ன சின்ன அ இந்த என்ன சொல்றது? ட்ரெஸ் சேஞ்சிலருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் ஒ விற்பனைக்கு வந்துருச்சு. ஓ! எவ்வளோ பேரண்ட் கவனமா இருக்கணுமோ, அவ்வளோ கவனமா இருக்கணும். முடிந்தவரை எனக்கு தெரிஞ்சு அ என்ன சொல்றது? அ
சைல்டு பேரண்ட் லாக்கெல்லாம் இவங்க போட்டிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த மாதிரியாவது யூஸ் பண்ணணும். பெரும்பாலும் டிவைஸ் விட்டு விலக்கி வச்சிருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு படுது. அல்லது நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே டிவைஸில் எடுத்து மல்டிபிள் இதில் வேலை செய்கிற மாதிரி க்ளவுடில் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொடுக்கலாம் குழந்தைங்க கையில். ஏன்னா நம்மளுடைய பேட்டர்னும் அதோடைய பேட்டர்னும் மிக்ஸ் ஆகி யாருக்கு எதை காட்டணும்னு தெரியாமல் காட்டிகிட்டு இருக்குது. இப்போ நானும் ஒரே மெயில் ஐடியில் ஒரு ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் யூடியூப்பும் வச்சுட்டு அதே மெயில் ஐடியோட குழந்தைக்கும் நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தேன்னா நான் என்னெல்லாம் என்னுடைய ஹேபிட் பிஹேவியர் பேட்டர்னை வச்சு எனக்கு என்னெல்லாம் கமர்ஷியல் பேட்டர்னை உருவாக்குதோ மார்க்கெட்டை உருவாக்குதோ அதே கமர்ஷியல் பேட்டர்னை உருவாக்குது. நான் ஒரு அடல்ட் சம்பந்தமான கண்டென்ட்டையோ இல்லை பொருளையோ நான் நுகர்றேன் அல்லது தேடுறேன் அப்படின்னா அதே விஷயம் என் குழந்தைக்கு வந்து காட்டும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லையாவது ஓரளவுக்கு இந்த டிவைஸை பயன்படுத்துகிறவங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அதுக்குள்ளே இன்டர்னல் செக்யூரிட்டி மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் மனுஷங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஓவராலாக இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நம்ம வந்து தனி மனித பிரைவேசி சம்பந்தமாக பாலிசி சண்டை தான் போடணுன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ பாஸ்கர், நம்ம சொல்யூஷனை பத்தி கொஞ்சம் பேச வேண்டி இருக்குதுன்னு தோணுது எனக்கு. ம் நிறைய பிரச்சனைகளை பத்தி இதில் பத்தி பேசும்போது இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், ம் எங்க அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதும் வந்து பேசணும் அப்படின்னு. ஏன்னா ம் ஆஹ், ஒரு ஆஹ், தனிநபர் வாழ்க்கையில இந்த லெவல் ஆஃப் சர்வைலன்ஸ், லெவல் ஆஃப் இது நடக்கும்போது எப்படி இதுல இருந்து நாம் எப்படி மாறுபடுறோம், இதுல இருந்து விலகி நிற்க முடியுமா அப்படின்னா சில இடங்கள்ல முடியும், சில இடங்கள்ல தவிர்க்க முடியாம போயிடுது. அஃப்கோர்ஸ் ஒன்று வந்து சோஷியல் மீடியால இருக்கணுமா, எல்லாரும் சோஷியல் மீடியால எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணுமா அப்படின்னு. போன வாரம் கூட ஐ திங்க் ஒரு இது ஒன்று பார்த்தேன். அஹ், அயர்லாந்துலேயோ எங்கேயோ வந்து அரசாங்கமே ஒரு விளம்பரம் வெளியிடும். அதில் அப்பா அம்மா வந்து தங்கள் குழந்தைய கூட்டிட்டு எங்கேயோ வெளியில போறாங்க. ஆம், முன்ன பின்ன தெரியாத நபர்கள்லாம் அந்த குழந்தைய க்ரீட் பண்றாங்க. உன்னுடைய பிறந்த நாள் தானே இன்னைக்கு, அப்பா அம்மாவோட வந்து இருக்கிறியா, நீ ரெகுலரா போற விளையாட்டு இடத்துக்கு போகலையா, நீ இது பண்ணலையா அது பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசியில சொல்றாங்க இது எல்லாத்தையும் நீங்க பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ம் ஸோ அது மாதிரி ஒன்று வந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணுமா அப்படின்றது, கடைக்குள்ள போனா கடைக்காரர் வந்து ஆமா ஆமா வா வா உனக்கு பிடிச்ச இது தரேன் நான் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் அதுல. ம் இந்த விளம்பரத்துக்காக வந்து எதெல்லாம் பயன்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அது மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்காம இருக்கிறது நல்லது. ம் ரெண்டாவது, முடிஞ்ச அளவு நம்ம வந்து போனை எப்பவும் கையிலே வச்சுட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகணும். முன்னாடி வந்து வீட்டை விட்டு வெளியில போகும்போது இந்த மொபைல் போன்றது ஒரு வசதிக்காக எடுத்துட்டு போனாங்க. ம் இப்போ வீட்டு உள்ளேயே அந்த போன் இல்லாம ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு போக மாட்டாங்க போல இருக்க மக்கள். ம் அதுவும் நடக்குது. எங்க ம் இருந்து எங்க போகணும்னாலும் போனை கையில இருந்து எடுக்காமலேயே செல்றது அப்படின்றது. ம் அதை தொடர்ந்து வந்து மூணாவது நான் என்ன பார்க்கறேன்னா, அஹ், அது இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றது. ம் அதே மாதிரி நம்ம ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அவசியமா இதை ஷேர் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு ஒரு நிமிடம் 2 நிமிடம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் சுய ஆய்வு பண்றது. அண்ட் எல்லா விஷயத்திலும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ம் நீங்க எங்கெங்க போறீங்க, என்ன செய்றீங்கன்ற எல்லா விஷயங்களையும் வந்து எல்லாரிடமும் பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் அப்படின்றதும் இல்லை. அடுத்ததாக வந்து எப்படி நம்ம முன்னாடி எபிசோட்ல பேசணும் இல்லையா, ம் நாம இதை ஆரம்பிக்கும் போது, மீறல் சீசன் ஆரம்பிக்கும் போது இந்த கன்சம்டிவ் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி ம் நுகர்வை குறைப்பதுவே வந்து, ஏன்னா நுகர்வை நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது தானே உங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு உங்களை வந்து மானிட்டர் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ம் நீங்க நுகர்வு குறைச்சிட்டீங்கன்னா உங்களை மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ண வேண்டியது வந்து அவசியம் இல்லாம போயிடுமே. ம்
ஏழை மக்களுடைய வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்னா பெருசா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லையே. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ம் பேருந்துகள்ல வந்து எந்த அளவுக்கு கண்காணிப்பு வருது, விமான ம் நிலையங்கள்ல எந்த அளவு கண்காணிப்பு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றத்திலையும் வந்து வெவ்வேறு அளவுல கண்காணிப்பு வருது. ம் யாரிடம் அதிகம் பணம் இருக்குதோ அவங்களுக்கு கண்காணிப்பு அதிகமாகவும், குறைச்சலா இருக்கிறவங்களுக்கு குறைந்ததாகவும் வந்து கண்காணிப்பு இருக்கு. ம் ஸோ அதை நாம பார்க்க வேண்டி இருக்கு. ம் அதற்கு தேவையான ஒரு இது நமக்கு இருக்குது. அது அது ம் வந்து நம்ம நுகர்வை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது, அந்த மீறல் அப்படின்றத நம்ம ஒரிஜினலா சொன்ன அந்த மீறலும் வந்து நுகர்வின் மீறலாக தான் நம்ம முதல்ல பேசணும். ம் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு தளத்திலையும் வந்து நாம தனிநபர், ஏன்னா அரசாங்கங்கள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை அஹ், பாதுகாப்புன்ற பேர்ல ரொம்ப அதிகமாக கட்டுப்பாடு எடுத்துன்னு வர்றதுக்கும், ஒரு கண்ட்ரோல் பேஸ்டு சொசைட்டி நோக்கி போறதுக்குமான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ம் அதற்கான எல்லா முயற்சிகளும் அரசாங்கங்கள் செய்யும். ஏன்னா வந்து கம்பெனிகள் வந்து அரசாங்கங்கள் இது செஞ்சா தான் நீ வந்து தாக்கு பிடிப்ப அப்படின்ற அளவுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஏஐல போகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா, ம் இதுவரைக்கும் எந்த ஒரு துறையிலேயோ அல்லது எந்த ஒரு தொழில்நுட்பத்திலேயோ அல்லது எந்த ஒரு தொழிற்சாலையிலேயோ கூட ம் இல்லாத அளவிற்கு அஹ், இந்த துறையில வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு. ம் ட்ரில்லியன் கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ம் அப்படின்னா அது அதற்கு எப்படி அதற்கு மாற்று இங்க எங்கிருந்து லாபம் வரும் இதுல? ம் இப்போ நீங்க இப்ப நார்மலா ஒரு கம்பெனில நீங்க வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ அந்த 1 லட்சம்ன்றது உங்களுக்கு வங்கியில கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அந்த அளவுக்கு வந்துச்சுனாலே பெரிய விஷயம். 1,10,000 உங்க கையில வந்ததுன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. ம் என்ன, இந்த அந்த 1,10,000 அதிகம் வந்ததுன்னா இன்னும் சந்தோஷப்படலாம். ம் அப்போ இவ்வளவு பணத்தை வந்து ஒரே ஒரு துறையில முதலீடு பண்றாங்க அப்படின்னா அவங்க எதை நம்பி முதலீடு பண்றாங்க? ம் எங்கிருந்து லாபம் வரும்னு நினைக்கிறாங்க? ம் யார் அவர்களுடைய இதுவா இருப்பாங்க? நாம எல்லாரும் சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது நேற்று நீங்க பேசும்போது சொன்னீங்க. ம் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுக்கு எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம வாழ்க்கையில அது ஒரு அங்கமாக மாறிவிட்டது. ம் மாசம் இந்த கம்பெனி இங்க எடுக்கிறோம், முன்னாடி ஏதாவது மாசம் வந்து உள்ளூர்ல சிட்டு போட்டது இல்லை இப்போ. ம் மாசம் உங்ககிட்ட இருந்து யார் எடுக்கிறான்னா உலகத்திலேயே மிகப்பெரிய தொழில்நுட்ப கம்பெனி வந்து மாசம் உங்க பணத்துல இருந்து இந்த தேதியில ஆப்பிள் எடுக்கிறாங்க, இந்த தேதியில கூகுள் எடுக்கிறாங்க, இந்த தேதியில அமேசான் எடுக்கிறாங்க, இந்த தேதியில மைக்ரோசாஃப்ட் எடுக்கிறாங்க ம் அப்படின்னு உலகத்திலேயே இருக்கக்கூடிய பணக்கார கம்பெனிகள் எல்லாமே உங்களுடைய வங்கி கணக்குல இருந்து மாதத்திற்கு இந்தந்த தேதிகள்ல காசு எடுத்துட்டே போயிட்டே இருக்காங்க. ம் அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய ம், மிக ம், பணக்கார கம்பெனிகளுக்கு ம் உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கப்பம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ம் மாதாந்திர கப்பம் நேரடியாக அவங்க கிட்ட கட்டுறோம். நம்ம ம் அரசாங்கத்தை தாண்டி உள்ளூர் அரசாங்கம், பஞ்சாயத்து, ஹம், மாவட்ட மாவட்ட ரீதியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ம் இது எல்லாத்தையும் தாண்டி நேரடியாக நாம எல்லாரும் இப்ப கப்பம் காட்டுறோம். ம் இவங்க எல்லாம் என்னுடைய பிரஜைகள்னு இந்த கம்பெனிகள் சொல்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு தோணுது. ஆமா இவங்கெல்லாம் எனக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய பிரஜைகள் இவங்க எல்லாம். அதனால ம் இவங்களெல்லாம் இனிமே பாதுகாக்க வேண்டியது என்னோட வேலை. ம் அரசாங்கங்களுக்கோ இது மக்களுக்கும் இந்த அரசு அப்படின்றதுக்கு இப்போ புதுசா அந்த இது ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கான், சாவரின். இது இன்னைக்கு காலையில தான் படிச்சுட்டு இருந்தேன், ஒரு இன்னொரு இது ஒண்ணு. ம் இந்த டேட்டா சாவரின்டி அப்படின்னு சொல்லிட்டு ம் ஒவ்வொரு நாட்டுக்குமான அந்த டேட்டாவுடைய இறையாண்மை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதற்கான பாலிசி வராம இருக்கிறதுக்கு ம்
எப்படி வந்து அரசாங்கங்கள் வந்து அதற்கான இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஹலோ. சொல்லுங்கண்ணா. ஹலோ பாஸ்கர், பேசுறது கேக்குதா? ஆமாம் ஆமாண்ணா, சொல்லுங்க. சிக்னல் மாறுதுன்னு நினைக்கிறேன், லைட்டா போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே. ஒன்றும். ம். ஸோ அந்த டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு தனி நாட்டுக்கு வந்து இல்லாமல் போறதுக்கான ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்று. ம். அமெரிக்கா கையில எல்லா நாட்டுடைய ஒட்டுமொத்த டேட்டா செக்யூரிட்டியும் இருக்கிற மாதிரியும், ம். எந்த நாடும் சொந்தமாக தன்னுடைய இறையாண்மை பாதுகாக்கிறதுக்காக டேட்டாவை வந்து யாரும் நிர்ணயிக்கிறதுக்கான பாலிசி பண்ணாம இருக்கிறதுக்கும் ம். ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்று அமெரிக்க அரசாங்கம் வந்து தயார் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ம். செய்தி படிச்சேன். ம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்க தோணுதுன்னா, தனிநபர் வந்து தங்களுடைய வாழ்க்கைய வந்து முடிஞ்ச அளவுக்கு உள்ளூர் சமூகத்தோடையும் போனை தவிர்த்து, போன் ம். இல்லாம எங்கேயாவது நீங்க கடைசியா எப்ப போனீங்க அப்படின்னு ம். யாராவது கேட்டாங்கன்னா, ம். போன் இல்லாம எப்படிங்க வீட்டை விட்டு வெளில போறது அப்படின்னு பதில் சொல்லணும்னா நம்ம வந்து அடிமையாயிட்டோம்னு அர்த்தம். ம். போனை பார்க்காம நீங்க கடைசியா ஒரு நாள் முழுக்க எப்ப இருந்தீங்க? ம். போனை தவிர்த்து நீங்க கடைசியா ஒரு நிகழ்ச்சிக்கு எப்ப போனீங்க? ம். புகைப்படம் எடுக்காத ஒரு நிகழ்ச்சி உங்க வீட்டுல கடைசியா எப்ப நடந்தது? ம். நீங்க ஒரு விஷயத்தை போய் வாங்கும்போது அதற்கு எந்த விதத்திலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாது நீங்க ம். கடைசியா எப்பயாவது ஏதான பொருளை வாங்குனீங்களா? ம். வீட்டுக்கு உபயோகமாகக்கூடிய, தினம் தினம் வாங்கக்கூடிய, நுகரக்கூடிய உணவுப் பொருளை இருந்து ஆரம்பிச்சு ம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கை கடிகாரமோ அல்லது நாற்காலியோ மேஜையோ எதுவா இருந்தாலும், துணிமணியோ, ம். எல்லாமே வந்து கடைசியா நீங்க எப்போ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாது நீங்க வந்து எப்போ வாங்குனீங்க ம். அப்படின்ற அந்த கேள்வி வந்துச்சுன்னா, அங்கதான் ம். வந்து நம்ம தனிநபர் வாழ்க்கையில நாம கம்பெனிகளுக்கு ம். அடிமைப்பட்டிருக்கோமா அல்லது நாம நம்மளுடைய சுதந்திரத்தை இன்னும் பாதுகாக்கிறோமா அப்படின்றதுல தெளிவா இருக்க முடியும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு முடிந்த அளவு அந்த 10 வயசு 12 வயசு வரைக்கும் வந்து இதுல அடிமைத்தனம் இல்லாம பாத்துக்கிறதுன்றது வந்து பெற்றோர் கையில தான் இருக்கு. ஆமா. அது பல இடங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல வந்து கேள்வி கேட்க முடியாம இருக்கு. அவங்க ம், அதுக்கான பள்ளிக்கூடங்கள்லயும் இது வந்து ஃபோர்ஸ் பண்ண கவனம் முடியாது அப்படின்றத பேரண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாதான் ஃபோர்ஸ் பண்றோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்றோம் அப்படின்றதே தெரியாம பள்ளிக்கூடங்கள் தெரியல. இருக்கு. ஆமா. அவங்க வந்து நாம இதை ஃபோர்ஸ் பண்றோம் ஏன்னா அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக பண்றோம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல ஆனா இல்ல, அதை இதுல வந்து நிறைய பேரண்ட்டுக்கு பெருமிதம் இருக்கு. என் பையனுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படிங்கிறது, என் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுங்கிற பெருமிதம் இருக்கு இல்லையா? அதுவே நிறைய பேச வேண்டியதா இருக்கு. ப்ரொட்டஸ்ட்ன்றது செகண்டரி. அதுக்கு அடுத்தது இதை புரிய வைக்காம அதை பண்ண முடியும்னு தோணல. ஏன்னா இன்னைக்கு இதை என் பையன் ஈஸியா செஞ்சிருவான். எங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் என் குழந்தைக்கு தெரியும். கம்ப்யூட்டர்ல பூந்து விளையாடுவான். போனே நான் என் குழந்தைகிட்ட தான் கத்துக்கணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. அது 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 முதல்ல மறையணும்னு நினைக்கிறேன் பேரண்ட் கிட்ட இருந்து. ம், ம். நிச்சயமா. பார்ப்போம், தொடர்ச்சியா பேச வேண்டியிருக்கு. நேரம் கருதி இந்த நேரம் அடுத்தடுத்த ஆயிடுச்சு அதுக்குள்ள. எபிசோட்ல. ஆமா ஆமா. ம், அஹ், அடுத்தடுத்த எபிசோட்ல இந்த மீறல் எப்படிலாம் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏ என்பது வந்து அந்த கருவிங்கிறத தாண்டி அது ஒரு டூல் இல்லை, அது ஒரு பெரிய கமர்ஷியல் ப்ராடக்ட் மார்க்கெட்டை உருவாக்கக்கூடிய, என்ன சொல்றது, அதுவே ஒரு இன்வென்டர் அப்படின்ற மாதிரி தான். தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளை இன்னும் மேலும் மேலும் நம்மளை அஹ், மனிதர்கள் நம்மளை புரிஞ்சுக்கிறதுன்றது நல்லது, மெஷின் நம்மளை புரிஞ்சுக்கிறதுன்றது எந்த அளவுக்கு நல்லதுன்ற கேள்வியோட நான் இதை நிறைவு செய்கிறேன். ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. சந்திப்போம். நன்றி ஐயா.